இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் பிக் டேன்னு தான் சொல்லணும். ஏன்னா போஸ்ட் கிராஜுவேட் பேப்பர்ஸ் பண்ணும்போது நிறையா பேருங்க இருந்தாங்கங்க. யாருமே சாதாரண ஆரன் இல்லை. அதனால் எல்லாத்தையும் பக்காவாக ரெடி பண்ணிவிட்டு இன்க்ளூடிங் ஸ்நாக்ஸு அப்புறம் ப்ரோட்டீனுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சிக்கனு எக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்துச்சு. இது ஜஸ்ட்டு கிளாஸ் அட்டன் பண்ணுறது தானே. நான் கிளம்ப போகிறேன். பாய். நான் வந்து போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடி பண்ணுறேங்க. இது வந்து என்னோடய செகண்ட் பேப்பர். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இட்ஸ் ஓகே. பின்னாடி ஃப்யூச்சரில் நமக்கு ஹெல்ப் ஆகும்ல. அதாவது நர்சிங் படிச்சுக்கிட்டே நான் இந்த எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ் பண்ணுறேன். அதுவும் ஒரு நல்ல விஷயம் பாருங்களேன். நான் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலில், இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான், சிசிடிஹெச்பின்னு சொல்லுவாங்க. இவங்களே வந்து அந்த படிக்கிறதுக்கு ஃபண்டிங் கொடுக்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு பேப்பருக்கு ஃபண்டிங் தருவாங்க. நான் லாஸ்ட் இயர் ஒரு பேப்பர் பண்ணேன். இந்த இயர் ஒரு பேப்பர் பண்ணுறேன். ஸோ ஒய் நாட்? ஃப்ரீயாக கிடைக்கும் போது நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். கொஞ்சம் கஷ்டம்தான், பட் இட்ஸ் ஓகே. வர்த் இட் இன் ஃபியூச்சர். கண்டிப்பாக காஃபி வேணும். 1 or 2 days எக்ஸ்கியூசஸ் தான். ஆனால் எம்டி ஸ்டொமக்கில் காஃபி குடிக்கக்கூடாது. அப்படியே அழகாக போய் உட்காந்தாச்சு.